600 கோடி ரூபாய் மார்க்கெட்டை லியோ படத்தின் மூலம் கொண்டு வந்த லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடைத்தா 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை வெற்றியை அசால்ட்டாக கொடுக்கலாம் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு எல்லாம் தன்னால் படம் எடுக்க முடியாது என்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியெல்லாம் தயாரிப்பாளருக்கு தான் என பேசுவது சோசியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரோல் செய்யப்பட்டு வருது. 74 வயதில் உலகம் முழுவதும் முதல் 4 நாட்களில் சுமாரான படத்தின் மூலமே பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை கொடுக்க முடிந்த ரஜினிகாந்த் படம் என்றா சம்பளம் வாங்காமலே அமீர்கான் நடிக்க சம்மதிச்சார். நாகார்ஜுனா வில்லனாக முதன்முறையாக நடிக்கிறாரு. சத்யராஜ் பழைய பகையெல்லாம் மறந்துவிட்டு நண்பனாக நடிச்சிருக்காரு. ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், நித்யாராம், பூஜா ஹெக்டே என ஏகப்பட்ட பேரை வைத்து கொண்டு ஃபுல்ஸை அடிக்க முடியலை என்றா எப்படி என பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. பல வருடங்களுக்கு முன்பே பிரபாஸை வைத்து பாகுபலி 2 படத்தின் மூலம் 1800 கோடி வசூலை கொடுத்து டோலிவுட் சினிமாவை பாலிவுட்டை தாண்டி முன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறவர் தான் ராஜமௌலி. அடுத்ததாக 1200 கோடி பட்ஜெட்டில் மகேஷ் பாபுவின் SSMB 29 படத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா நடிப்பில் உருவாகும் பிரம்மாண்ட படத்தை இயக்குனர் ராஜமௌலி உருவாக்கிட்டு வராரு. வரும் நவம்பர் மாதம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அல்லது கிளிம்ஸ் வீடியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக மகேஷ் பாபுவோட கழுத்தில் சாமி டாலர்கள் அணிந்து கொண்டிருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதில் மகேஷ் பாபுவின் முகம் காட்டப்படலை. 2 பாகங்களாக இந்த படம் உருவாக போவதாகவும் 1200 கோடி பட்ஜெட்டில் உருவாகுது என்கின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியாகப்பட்டதா தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்து வரும் படம் 120 நாடுகளில் பல்வேறு மொழிகளில் வெளியிட படக்குழு முடிவு செஞ்சுருக்காங்களாம். இதனால் கடுமையாக உயர்ச்சிட்டு வருவதாகவும் ஹாலிவுட் படங்கள் போல பேன் வேர்ல்டு வெற்றியை பெற ராஜமௌலி திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முடித்த கையோட ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதையும் சொல்ல போகிறாராம். இந்த கதை ரஜினிகாந்த் ஓகே சொன்னார்னா 1200 கோடிக்கும் மேலே அதிகமான பட்ஜெட்டில் வச்சு பேன் வேர்ல்டு படத்தை தயாரிக்கவும் எடுக்கவும் திட்டமிட்டிருக்காராம் ராஜமௌலி. இதனால் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாரு. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா என்ன, ஒட்டுமொத்த உலக சினிமாவே வியந்து பார்க்கும் அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு ரஜினி படத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினிக்கு இது ஓகே சொல்வாரா, அவருடைய உடல்நல கருத்தில் வச்சு அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்வாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.